மறந்தும் இந்த ராசிக்காரவங்க சிவனை கும்பிடுவதை நிறுத்திடாதீங்க. அப்புறம் நடப்பதை கேளுங்க. கடவுளிலே முதல் கடவுள் சிவன். இவரை வணங்கினாலே அனைத்து தெய்வங்களையும் வணங்குவதற்கு சமம். சிவபெருமான் பக்தர்களுக்கு எந்தவித தீங்கையும் நடக்க விட மாட்டார். மேலும் அவர்கள் எதை தொட்டாலும் வெற்றிதான். அப்படி இருக்கையில் குறிப்பிட்ட ராசியில் உள்ளவர்கள் சிவபெருமானின் அருள் அதிகம் பெறக்கூடும். அவர்கள் ராசி என்னென்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். நவ கிரகங்கள் அவ்வப்போது தங்களது இடத்தை மாற்றுவார்கள். அதற்காக சில காலம் எடுத்துக்கொள்வார்கள். நவ கிரகங்களின் இடமாற்றத்தின் பொழுது 12 ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கம் இருக்கும். ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு கிரகத்தால் ஆளப்படுகிறது. அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ப 12 ராசிக்காரர்களும் தனித்துவமான குணாதிசயத்தை பெற்றிருப்பார்கள். நவ கிரகங்களின் ஆசீர்வாதம் மட்டுமல்லாது பல்வேறு விதமான கடவுளுக்கு மிகவும் இணக்கமான ராசிகள் இருந்து வருகின்றன. ஒவ்வொரு ராசிகளும் பல தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு சில ராசிகளில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானின் ஆசீர்வாதம் சிறப்பாக கிடைக்கும். அந்த வகையில் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை நேரடியாக பெறக்கூடிய ராசிகள் குறித்து இங்கு காண்போம். மேஷ ராசி. செவ்வாய் பகவானால் ஆளப்படக்கூடியவர்கள் நீங்கள். இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை எப்போதும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் அதிக ஆர்வம் காட்டி லட்சியத்தில் நேராக பயணிக்கக்கூடியவர்கள். அதன் காரணமாக சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு சிறப்பாக எப்போதும் கிடைக்கும். திட்டம் தீட்டி இலக்குகளுக்காக தடைகளை தாண்டி பயணம் செய்யக்கூடிய ஆசீர்வாதம் சிவபெருமான் உங்களுக்கு எப்போதும் கொடுப்பார். விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். அதனால் உங்களை யாரும் நெருங்குவது அவ்வளவு எளிது கிடையாது. கடகராசி. சந்திர பகவானால் ஆளப்படக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு உணர்ச்சி உணர்வு திறன் மற்றவர்கள் மீது அக்கறை எப்போதும் இயல்பிலேயே இருக்கும். இந்த அடையாளத்தின் கீழ் நீங்கள் இருக்கின்ற காரணத்தினால் உள்ளுணர்வுகள் மூலம் எப்போதும் வலிமையாக இருப்பீர்கள். சிவபெருமானின் ஆசீர்வாதம் பெற்ற ராசிகளில் நீங்களும் ஒருவர். உங்கள் உணர்ச்சி எப்போதும் நிலையான தன்மையோடு இருக்கும். உள்மனது எப்போதும் அமைதியாக இருக்கும். ஆன்மீகத்தில் ஆர்வம் எப்போதும் அதிகமாக இருக்கும். சிவபெருமான் மீது தனி அன்பு கொண்ட உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் தனிச்சிறப்பாக எப்போதும் கிடைக்கும். உங்களது அன்பிற்குரிய அவர்களோடு நீங்கள் எப்போதும் பிணைப்பாக செயல்படக்கூடியவர்கள். சிம்ம ராசி. சூரிய பகவானால் ஆளப்படும் ராசிக்காரர்கள் நீங்கள். உங்களுக்கு நம்பிக்கை மற்றும் படைப்பாற்றல் எப்போதும் அதிகமாக இருக்கும். தாராள மனப்பான்மை கொண்ட உங்களுக்கு தலைமை பண்பு உச்சத்தில் இருக்கும். எப்போதும் சுறுசுறுப்பாக எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி காண்பீர்கள். சூரிய பகவானால் உங்களுக்கு அனுகிரகம் எந்த அளவிற்கு கிடைக்கின்றதோ அதைவிட 2 மடங்காக சிவபெருமானால் உங்களுக்கு கிடைக்கும். சிவபெருமானின் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கும். எதிர்கொண்ட காரியங்களில் எப்போதும் வெற்றி கிடைக்கும். இடத்தில் தலைமை தாங்கும் உரிமை உங்களுக்கு எப்போதும் சிவபெருமான் கொடுப்பார். உங்களை அவ்வளவு எளிதில் யாரும் நெருங்கிவிட முடியாது. எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றி காண்பது எப்போதும் உறுதியாகும். அதற்கு காரணம் சிவபெருமான் தான். இந்த ராசியில் பிறந்தவர்கள் சிவனை வணங்குவதை நிறுத்திவிடாதீர்கள். மேலும் அனைத்து ராசியினருமே சிவனை வணங்கலாம். சிவன் பக்தர்களை சிவன் கைவிடுவதில்லை. அவர் மனிதர்களின் கர்மாவான பாவத்தை முதலில் அழிப்பதற்கு கஷ்டத்தை கொடுத்து பாவத்தை அழித்து பிறகு வாழ்வில் ஏற்றத்தை கொடுப்பார். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.